தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிபிசிஎல் இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சிபிசிஎல் தமிழ்நாட்டுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்போட அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் சிபிசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருந்து எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்ஸ்க்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். மொத்தம் உங்களுக்கு ஒரு 25 காலி பணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 25 காலி பணங்களில் இன்ஜினியர் போஸ்டிங்ஸ் இருக்குது, அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் இருக்குது, ஆஃபீஸர் ஹெச்ஆர் போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரை பொறுத்தளவுக்கு கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எடுக்கிறாங்க. அசிஸ்டண்ட் ஆஃபீஸரை பொறுத்தளவுக்கு அஃபீஷியல் லாங்குவேஜ்லேயும், ஆஃபீஸரை பொறுத்தளவுக்கு ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ்லேயும் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 26லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஜினியர் போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் 18லேருந்து 26 வயசு வரைக்கும், ஆஃபீஸர் போஸ்டிங், அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், இன்ஜினியருக்கு 31 வயசு வரைக்கும், அதே மாதிரி ஆஃபீஸருக்கு 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இன்ஜினியருக்கு 29 வயசு வரைக்கும், ஆஃபீஸருக்கு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, இன்ஜினியர் போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிராஜுவேட் டிகிரி பிஇ பிடெக் வந்து இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில். இப்போ எக்ஸாம்பிளாக கெமிக்கல் அப்படின்னா கெமிக்கல், பெட்ரோலியம் அல்லது பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் மற்றும் அதோட அலைன் ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் பிஇ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி தான், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்து அஃபிஷியல் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு மாஸ்டர்ஸ் நீங்கள் ஹிந்தியில் பண்ணியிருக்கணும். அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்தளவுக்கு டிகிரி முடிச்சுட்டு பிஜி டிப்ளமோ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்லேயோ இல்லை பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸு, லேபர் வெல்ஃபேர், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு இல்லை மாஸ்டர் டிகிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏவோ முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மட்டும்தான் சென்டர். ஆன்லைன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா டெஸ்ட்டையும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ். ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு 120 கொஸ்டின்ஸு, 120 மார்க்ஸு. இந்த 120ல் 50 வந்து வேர்பல் எபிலிட்டி, ஜிகே, ரீசனிங்லையும், 70 கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட கன்சர்ன் டிசிப்ளினில், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டிசிப்ளின்லேருந்து கேட்பாங்க. டோட்டலாக இந்த 120 கொஸ்டின்ஸை எழுதுறதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் டைமும், நெகட்டிவ் மார்க்கிங்காக தப்பாக எழுதுறதுக்கு 1/4 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது இதற்கான சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே மினிமம் 50லேருந்து 1,60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் பேசிக் பேவே கிட்டத்தட்ட 64,900 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டுங்க. 500 ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸும், உமன் கேண்டிடேட்ஸ், பெண்கள் இருக்காங்க இல்லையா, கேர்ள்ஸ் யாருமே பே பண்ண தேவையில்லை, நீங்கள் மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதோட லிங்க்கு, இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை தவிர இந்த சிபிசிஎல் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. போஸ்டிங்ஸ் உங்களுக்கு சென்னையில் தான் இருக்க போது. சிபிசிஎல் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜாபுமே இருக்கும்.